ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டியில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட லெவல்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் டெய்லியும் ஸ்டாடல் ப்ரீமியம் செக் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கெட்டில் எங்கே வந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் டிகே எப்படி வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம். நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் ஒவ்வொரு நாள் நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சொல்லும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்தோம் லெவல்ஸை பார்த்தோம், அங்கே வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம், புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா மார்க்கெட் பற்றியான புரிதல் நம்மளால் கற்றுக்க முடியாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நம்ம இந்த ரீசனால் நடந்துச்சுங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீங்களும் அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் வந்து நீங்களாகவே ஓனாக லெவல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். 25,500 எபோ மேலே சப்ஸ்டெயின் ஆனால் அப்சைடில் பாசிபிலிட்டி இருக்குது. அது கீழே பிரேக் ஆச்சு, 440 கீழே பிரேக் ஆனால் புட் ஆப்ஷன் சைடுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸில் சொல்லியிருந்தோம் நேற்றே 560லையோ 610லையோ புட் ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கே தான் புட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் இருந்து மொமெண்டம், ப்ரீமியமோட மொமெண்டம்லாம் ரொம்ப ஸ்லோ மொமெண்டம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 பிலோ வந்துருச்சு. இந்தியா விக்ஸ்லாம் 12 பிலோ வந்திருக்கும் போது மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் பெரிய லெவலில் இருக்காது. மார்க்கெட் கன்சால்டேட் ஆகும், இமிடியேட்டாக ஒரு ஸ்பைக் வரும், திருப்பி கன்சால்டேட் ஆகும், டக்குன்னு ஒரு மொமெண்டம் வரும், அப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். இதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட சில இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கேண்டில் மூவ் ஆனால் கூட ப்ரீமியம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் 57,580க்கு மேலே டெசசிவ் பிரேக் அவுட் வேணும். டெசசிவ் பிரேக் அவுட் வந்தால் தான் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 57,000ல் பிரேக் பண்ணுற மாதிரி ஏமாற்றி இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி. நெக்ஸ்ட் மார்னிங்கை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருந்தோம், ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மொமெண்டமாக இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க லெவலில் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டை மல்டிபிள் டைம் எடுத்துச்சு இன்றைக்கி. எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மொமெண்டம் இருந்துச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்கும்போது 50 to 60 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். அதனால தான் நம்ம நேற்று வீடியோவில் கூட பேங்க் நிஃப்டியை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். மார்னிங் 9:15 to 10 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 கால் ஆப்ஷன் ரேட்டிங் ஹெவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் புட் ஆப்ஷன் ரேட்டர்ஸ் ஹெவியாக வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கால் ஆப்ஷன் சைடில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருந்தோம். 2 அக்கௌண்ட்லேயும் கேட்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிளியராக ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன், மார்க்கெட்டில் மொமெண்டம் கம்மியாக இருக்குது, ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்கு, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பாட்டமில் இருக்கனால திடீர்னு ஒரு மொமெண்டம் வரலான்னு சொல்லியிருந்தோம். இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மார்னிங் கொஞ்சம் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன் 215க்கு அப்புறம் ஒரு ஃபால். இந்த ஃபால் வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸில் பர்டிகுலராக அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கண்டினியூஸ் ஃபால் 35 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை நம்ம ரெகுலராக பார்க்கணும். ஏன்னா இண்டெக்ஸை மூவ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணணும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூட்டே பார்த்தீங்கன்னா 29 கோடி 77 கோடி தான் இருக்குது. இன்றைக்கோட கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா 77 கோடி. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 920 கோடி பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. நிஃப்டியில் 2000 crores, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1439 crores. கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நெட் பையராக இருக்காங்க. ஆப்ஷன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து அந்த அளவுக்கு பெருசு லெவலில் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மார்னிங் 25,000 இந்த மாதிரி தான் இருந்துச்சு, 500 கால் ஆப்ஷன் இருந்துச்சு, புட் ஆப்ஷனில் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10:30க்கு டெலிகிராம் சேனலில் பாருங்கள் 24,000 அதிகமாகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா திருப்பி கால் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 25,500 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,600.
புட் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் 25,400 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது, ஃபாலோட் பை புட் ரைட் பெரிய லெவலில் இல்லை. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. மார்னிங் இப்போ என்ன நடக்குதுன்னா ஓவர் நைட் டிகேவும் நடக்குது, ப்ளஸ் மார்னிங் டிகேவும் நடக்குது. ஓவர் நைட் டிகே பார்த்தீங்கன்னா நேற்று 175 முடிஞ்சது, காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 150. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் ஓவர் நைட் டிகே நடக்குது வேறு. இப்போ விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கனால மார்னிங் 153லேருந்து ப்ரீமியம் அடுத்து ஒரு ½ hour கழிச்சு 137 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 130 to 137லே ட்ரேட் ஆகி கடைசியாக முடியும் போது 124 வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து யாராச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாடல் போடுறாங்க, மார்னிங் 25,000 கால் ஆப்ஷனை ஸ்டாடல் போடுறாங்கன்னா அவங்களுக்கான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 25,380. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் சப்போர்ட். அது பிரேக் ஆனால் கீழே நம்ம மொமெண்டம் வரும்னு சொல்லியிருக்கோம். மேலே 25,620. இது 2 லெவலுமே இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த 2 லெவல் தானா தான் ஒரு பெரிய மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்லேயே இருக்குது. அதனால் இந்த லெவலில் க்ளோஸ் ஆனால் இவங்களுக்கு 9,000 பக்கம் ப்ராஃபிட் வரும். அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் 25,000 ரைட்டிங் ஆட் ஆகிட்டாங்க. நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னாலும் புட் ரேட் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இங்கே கிளியராக பார்த்தா தெரியும். நம்ம ஆல்ரெடி ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம் 25,255 இம்பார்ட்டன்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும்னு. மேலே வந்து கீ லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா ஜூனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸே வரல. அதுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் தான் எகெயின் அப்சைடில் மொமெண்டம் 25,740 840 வந்து 25,620 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி சப்ஸ்டெயின் ஆகணும், அப்போ தான் அது பாசிபிலிட்டி. இப்போதைக்கு இருக்க ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாடலோட ப்ரீமியம் இருக்கவங்களுக்கு 25,625 அப் சைடில் லெவலும், டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 25,380 லெவலும், இந்த லெவலும் இருக்குது. இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு தான் ப்ராஃபிட் வரும். மார்க்கெட்டில் மொமெண்டமும் இந்த இதுக்குள்ளே இருக்கும்போது ஸ்கேல்ப் ட்ரேட் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிஞ்சு மொமெண்டம் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி கன்சால்டேட்டில் இருக்க ஒரு 2-3 நாள் எக்ஸ்பைரி நல்லா மொமெண்டம் போகும் அப்படின்னா ப்ரீமியம் நம்மளுக்கு வேணும். ப்ரீமியம் மார்னிங்கே டிகே ஆரம்பிச்சுன்னா நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்ஷன் செல்லர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருந்தால் தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ப்ரீமியம் அட்ராக்டிவாக இல்லைனா என்ட்ரி ஆக மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா ஸ்டாடலோட ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணிட்டே வரணும். ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்பைக் வரும், மொமெண்டம் வரும். ப்ரீமியம் டிகே ஆச்சுன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். இன்கேஸ் மார்னிங்லேருந்து ப்ரீமியம் டிகே ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 rupees ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 30-35 போகும். அந்த மாதிரி 2 சைடுமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் இந்த வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச். மேலே வந்து 25,550, கீழே வந்து 25,440. இந்த 100 points கன்சால்டேட் ரேஞ்ச். இந்த 25,000 ரெசிஸ்டன்ஸ் இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். எப்போதுமே நெஃப்டிக்கு லெவல்ஸ் மாற்றல, அதே லெவல்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. பட் அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் எடுத்துகிட்டுலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நெஃப்டியில் 25,500 520 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 550, மேலே 610 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியாவில் வரும்போது ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கீழே இறங்கி வருதா, டெட் எண்ட் சப்போர்ட்டா 680 320 சப்போர்ட்டா ஒரு கால் ஆப்ஷன் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ரேர் சினாரியோவில் அப்சைடில் செல்லர்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன் பிட்வீனில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா ப்ரீமியம் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் ஆகுமான்னு தெரியாது. அதனால் நாளைக்கு எக்ஸ்பெரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரும்போது ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். பையிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இன் பிட்வீனில் இருக்கும்போது 10 to 15 பாயிண்ட்ஸ், அது ஒரு லாட்டோ 2 லாட்டோ, அதை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செகண்ட் ஹாஃபில் 20 rupees ப்ரீமியம் 18 rupees ப்ரீமியம் எடுத்தால் அதுவே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது. நம்ம நார்மலாகவே 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறோம். அதனால் 20 rupees ப்ரீமியம் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, என்ன ட்ரெண்டில் இருக்குது, எந்த சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதில் இருக்க லோ ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா ஒரு 15 to 20 பாயிண்ட் கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நாளைக்கு மார்க்கெட் ஹவுஸில் எனி நியூ அப்டேட் வந்திருக்கு, ப்ரீமியம் மெயின்டைன் ஆகுதுன்னா என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்.
மார்னிங்லேருந்து சொல்லிருக்கோம் ட்ரெண்ட் லைன் இங்கே ஒரு சப்போர்ட்டு இந்த இருக்குது. மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட் வச்சு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட்டு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே இருக்குது. ரைசிங் வெஜ் போகிறது தான் ப்ராப்ளம். கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் கொடுக்குது, பட்டு பிரேக் அவுட் ஆனாலும் ப்ரெஷர் இல்லை. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 57,250லேருந்து 57,300 இதுக்குள்ளே ப்ரைஸு டெசசிவ் பிரேக் அவுட் வேணும். அப்போ தான் பையிங் வந்துருச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சிங்கன்னா 450 ஒரு 100 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கலாம், அது வேணாம். ஆனால் இங்கே இமிடியேட் சப்போர்ட் இங்கே இருக்கனால இந்த 8ஆம் தேதி மார்னிங் வந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட பாதி லெவல்லே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிறனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் திருப்பி எடுத்தாலும் கால் ஆப்ஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த 57,050 டெசசிவ் பிரேக் அவுட், இந்த மாதிரி கேண்டில் பிரேக் அவுட் டவுன் ஆகணும். பிரேக் டவுன் ஆனால் ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா ரைசிங் வெஜ் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 800 வரைக்கும் இங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 250 பாயிண்ட்டுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். சப்போர்ட் எடுத்தாலும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் இங்கேருந்து சப்போர்ட்டில் சப்ஸ்டெயின் ஆனாலும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 50,000 கீழே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் திருப்பி இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் திருப்பியும் ப்ரைஸு பிரேக் அவுட் ஆகி நாளைக்கு ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னா கூட இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் திருப்பி புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்கேல்ப் ட்ரேட். அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேலே 57,644 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அது பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. எஸ்எம்சி கான்செப்ட் படி அங்கே வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. திருப்பியும் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்தால் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கேண்டிலை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.